எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry. Very good evening to all the 10th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்பர்ஸில் பேசிக்கான கான்செப்ட் எல்லா சம்ஸையும் பார்த்தோம். ஓகே, அதனுடைய கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா மாடுலர் அரித்மெட்டிக் பற்றி பேசிக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தோம். எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதனுடைய எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுக்கு அதில் ஒரு சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் திஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்க்க போகிறோம். என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். அதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸை இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் 71 காங்கிரன்ஸ் எக்ஸ் மாட் 8. ஓகேவா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். இப்போ 71 காங்கிரன்ஸ் எக்ஸ் மாட் 8னா இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் கன்சிடர் த எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காங்கிரன்ஸை நான் ரிமூவ் பண்ணேன்னா ஈக்குவல் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8n. அப்போ 71 மைனஸ் 8x இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 8. அப்போ மல்டிபிள் ஆஃப் 8 டேபிளில் வரதை கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 7. ஏன் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 7 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 8 டேபிளில் வரணும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 8 டேபிளில் ஹோ மெனி டைம்ஸ் வரும்? எனக்கு 64 வரைக்கும் தான் 71 இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7. அந்த ரிமைனிங் பார்ட் தான் என்னுடைய 7 இந்த எக்ஸோட வேல்யூஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஒன் மாடலில் அனதர் ஒன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 78 ப்ளஸ் எக்ஸ் காங்கிரன்ஸ் 3 மாட் 5. அப்போ இந்த ஆர்டரில் எனக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதே சேமஸ் கன்சிடர் ப்ளஸ் 3 என்னென்ன போச்சுன்னா -3. 78 ப்ளஸ் எக்ஸ் -3 ஈக்குவல் டு 5n. இப்போ இட் இஸ் கன்சிடர் பண்ணுறது 78ல் 3 போச்சுனாக்கா ரிமைனிங் என்ன வரும் எனக்கு? What about 75? அப்போ 75 plus x is a multiple of 5. அப்போ multiple of 5 டேபிளில் வரணும்னா ஆல்ரெடி in terms of இங்கே 75 இருக்குது. இது கூட என்ன ஆட் பண்ணால் in terms of 5 டேபிளில் multiple of termஸில் வரும். 5 ஆட் பண்ணால் that will get the multiple of termல வரும். அப்போ therefore then will be 75 plus 5 is equal to 80. 80 is the therefore the nearest multiple of 5 above the 75 போது பார்த்தீங்கன்னாக்கா that is will be considered x is 5 ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, and third one, what about in a third one? 89 congruence x plus 3 mod 4. Okay, 89 congruence x plus 3 mod 4 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x plus 3 என்னடா வந்துச்சுன்னா மைனஸ் வரும். அப்போ காங்கிரன்ஸ் வேலை நான் ஈக்குவல் எடுத்துகிட்டு வரேன். 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4n. அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 டேபிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 89ல் 3 போச்சுன்னா 86 மைனஸ் எக்ஸ். அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 டேபிள் எடுக்கும்போது த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இஸ் என்னது? ரொம்ப லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நான் எடுக்க போகிறேன். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 செப்பரேஷன் பண்ணால் இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4 டேபிள் வரும். தட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4 டேபிள் திஸ் கன்சிடர் த டேர்ம். அப்போ therefore the find the value of x is 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன் 96 காங்கிரன்ஸ் எக்ஸ் பை 7 மாட் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் டேர்ம் என்ன வந்துச்சுன்னா மைனஸ் டேர்ம். அப்போ therefore 96 மைனஸ் எக்ஸ் பை 5 எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n. அப்போ 96 minus x by 7 is a multiple of 5 டேபிள் எடுத்துகிட்டு வரும். அப்போ multiple of 5 டேபிள் எடுத்துகிட்டு வரும்போது then least positive value of x is நான் சொல்லலாம் பாருங்கள். in terms of multiple of 5 டேபிள் நான் இங்கே 7 எடுத்தால் தான் 7 cancel. 96 minus 1 is equivalent to 95. It is a divisible of the condition. அப்போ therefore 95 is a multiple of 5 ஆர்டரில் வரதுக்கு we will take the value of x is நான் சொல்லலாம் 7 சொல்லிக்கலாம். Okay, and see the next one, fifth one part. What about the fifth one part? 5x congruence 4
mod 6 5x congruence 4 mod 6 ன்னு சொல்லலாம். அப்போ எப்படி எடுத்துக்கலாம் in terms of mod 4 that is equals to 4 என்னன்னு வந்துச்சுன்னா minus 5x minus 4 equal to 6n. அப்போ what about in here consider about the 6 is a multiple of termsல வரணும். The least positive value of x is னா சொல்லலாம் 2 ன்னு எடுத்துக்கலாமா. in terms of 2 5s are 10 10 minus 4 is equals to 6. அப்போ multiple of termல வரும்போது what about the value of x is னா சொல்லலாம் பாருங்க 2 ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? It is clear about this is the congruence la value the find the least positive values find out பண்றதுக்கு உண்டான resultant of the term. Okay, and next second question, if x is a congruent to 13 modulo 17 then 7x is minus 3 is congruent to which number modulo 17? Which number modulo 17? அப்போ எந்த நம்பர் modulo 17 then will be calculate. அது எப்படி find out பண்ணலாம் in terms of given x congruence 13 mod 17. அப்போ therefore plus 13 என்ன வந்துச்சுன்னா minus 13 x minus 13 is a multiple of 17. அப்போ what about the least positive value of x is that will be considered about the 30. அப்போ 30 minus 17 13 equal to 17 we get the answer. அப்போ it is a multiple of termல வந்துரும். அப்போ அதே போல given one condition சொல்லியிருக்காங்க பாருங்க 7x minus 3 congruence y mod 17. அது எப்படி in terms of then will be considered 7x minus 3 congruence y mod 13. It will be considered the term x oda values will be substituted in here 30. About 7 in terms of 7 30s are 210. About therefore 210 la 3 pochina 207. Therefore then will be find the value of y. About y oda value it is a 17 tabular, it will be divisible condition. Y we get the answer 3. About therefore 204 is a divisible. About therefore that is will be considered the y oda values 3 ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? It is clear about புரியுதா? In terms of ரெண்டு ஆர்டர்ல என்ன क्वेश्चंस கேட்டனால ரெண்டு ஆர்டர்லயும் will be find out the result. Okay, and next one in a third question solve 5x congruence 4 mod 6 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 5x congruence 4 mod 6 ன்னும்போது we given that the mod 4 in terms of that is equals to 5x congruence 4 mod 6. அப்ப 5x minus 4 is a divisible by 6. அப்ப 5x minus 4 is a divisible by 6ல எதெல்லாம் எனக்கு அசம்ஷன்ல எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா 2 எடுத்தா 5 2s are 10 10 minus 4 is equal to 6. அப்ப 6 is a divisible by 6. அப்ப therefore அதே போல 8 in terms of 5 8s are 40 40 minus 4 is equal to 36 36 also divisible. Again in terms of என்ன values are suitable values substitute பண்ணா எனக்கு இந்த x ஓட values will be find out the terms. Okay, this clear about புரியுதா? In fourth question பார்க்கலாம். It is a 2 mark type question. Solve 3x minus 2 congruence 0 mod 11 சொல்லியிருக்காங்க. x ஓட values find out பண்ணி சொல்லணும். என்னென்ன x ஓட values வருதுன்றதை find out பண்ணுது. In terms of congruence 0 mod 11 சொல்லியிருக்காங்க. அப்போ 3x minus 2 congruence 0 mod 11 then will be considered the term it is divisible by 11. அப்போ the term will be divisible by 11 ஆக்கா how will we put the values for x? அப்போ நான் என்ன possible values substitute பண்ணலாம்? x க்கு நான் 8 substitute பண்ணுறேன். அப்போ 3 8s are 24. அப்போ 3 8s are 24 னும்போது 24 minus 2 is equals to 22. அப்போ 22 is a divisible by 11. அப்போ we get the result and x ஓட values in terms of 8. And next one values you will be put 19. Again in terms of 30 and also substitute the values we get the resultant of the x ஓட values of the term. Okay. And next one questions will be இதெல்லாம் 2 மார்க்ல in terms of publicல கேட்கக்கூடிய questions தான் இது. Okay. என்ன questions பார்க்கலாம் in terms of fifth one, what is the time 100 hours after 7 am? 100 hours னு சொல்லிட்டாங்க after 7 am க்கு என்ன டைம் கேட்டிருக்காங்க. அப்போ will be using this formula. என்ன formula யூஸ் பண்ண போறேன்? t plus n is equals to f mod 24. ஏன் mod 24 னு எடுத்து வந்திருக்கோம்? இந்த இடத்துல 24 is a one டேக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஹவர்ஸ் இருக்கும்? எனக்கு 24 hours இருக்கும். அதுதான் will be considered the mod 24. t means the current time. அப்போ in terms of correct timeன்றது எடுத்துக்கிறது and n means number of hours. எனக்கு number of hours என்ன கொடுத்துருக்காங்கன்றது f means future timeல எடுத்துக்கிறது. அப்போ in terms of will be considered the term என்ன correct time என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. in terms of time 100 hours னு சொல்லலாங்க. அப்போ 100 plus future timeல எனக்கு after 7 am சொல்லியிருக்காங்க. அப்போ 100 plus n. அப்போ therefore that is 7 equal congruence. இந்த இடத்துல congruence தான் வரணும். ஓகே.
அப்போ congruence f in terms of will be find out future time என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ f mod 24. அப்போ therefore 107 f என்னன்னு வந்துச்சுன்னா minus f, that is divisible by 24. அப்போ what about the put the value of the f is equivalent to 11, so that 107 minus 11 is equal to 96. It is a divisible by 24. Okay, அப்போ 24 ஆல் divisible ஆகுது. அப்போ f ஓட terms என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 11 உங்களுக்கு find it ஆகுது. Okay, அப்போ 11 find it ஆச்சுனாக்கா then will be find out the solutionல என்ன சொல்லலாம், therefore the time is 11 am 11 am சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? this clear about புரியுதா உங்களுக்கு? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதே சேம் மாடல்லே அனதர் ஒன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆஃப்டருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்னா ப்ளஸ் பண்ணணும், பிஃபோர்னா மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸிங் த ஃபார்முலா. அப்போ டி மைனஸ் என் காங்க்ரன்ஸ் பி மாட் 24. டி மீன்ஸ் கரண்ட் டைம் அண்ட் என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அண்ட் பி மீன்ஸ் பாஸ்ட் டைம். அங்கே பாஸ்ட் டைம் அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ therefore 11 minus 15 is equivalent to -4. Congruence minus 1 into 24 plus 20. அப்போ therefore then we get the term 20 into mod 24. அப்போ 20 into what about will be the time 15 hours in the past was. அப்போ therefore 8 pm 8 pmன்றது then find the solution of the condition. ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட். உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறது எல்லாத்தையுமே வீடியோஸை பாஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதை எல்லாமே வீட்டில் இருக்கும்போது ரீகால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 7th கொஸ்டின், டுடே இஸ் டியூஸ்டே. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் கண்டிப்பாக இந்த மாடலில் ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. அதை நீங்கள் ரொம்ப ரீகால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஈஸியஸ்ட்டாகவே உங்களுக்கு புரியும். ஓகேவா, டுடே இஸ் எ டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. இன் விச் டே மை அங்கிள் பி கம்மிங். அப்போ எந்த 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வரணும்னு இருக்காங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த டேயில் அவர் வருவாங்க. அப்போ டேஸை கால்குலேட் பண்ண சொல்லு. டேஸ் எப்பயுமே டிஃபர் ஆக போகிறது கிடையாது, டேஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 வீக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 7 days இருக்குது. அந்த 7 days பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எனக்கு வரப்போகுது. அப்போ 45 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ டுடே இஸ் டியூஸ்டேன்றது கிவன். அப்போ டே ஆஃப்டர் 45 days will be question mark. When we divide 45 by 7, remainder will get the term 3. Remainder will get the terms 3. அப்போ therefore the third day from the Tuesday is third day. டியூஸ்டேலேருந்து தேர்ட் டே, அப்போ 3 days ரிமைனிங் பார்த்தீங்கன்னா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அப்போ ரிமைனிங் ஒரு எனக்கு டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அப்போ ஃப்ரைடே தான் அவங்க அங்கே ரீச் ஆவாங்க. ஓகேவா, புரியுதா? இட் இஸ் கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன் 8th question. வாட் அபவுட் 8th question? ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. அவங்க கொடுத்துக்கிற நம்பர் always divisible by 7 for any positive integer n எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ therefore then we get the term when n is equal to 1 இருக்கும்போது then we will be find out the result 2 power n. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா that will be multiple of the terms 2 power n. ஓகே, அப்போ 2 power n in terms of power raising the terms 1 அப்ளை பண்ணும்போது என்ன எனக்கு in terms of இந்த இடத்துல எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 power n பவர் டேர்ம்ஸை பவரில் தான் ரைட் பண்ணோம். 2 power n that is plus 6 into 9 power n will be put the value of 1. அப்போ 2 plus 6 into 9 வரும். அப்போ 6 9s are in terms of what about it will be 54. அப்போ 54 plus 2 is equal to 56. அப்போ 56 is a divisible by 7. Okay, it is a consider the proof of the method. Okay, are you understood? And also next one 9th question, find the remainder when 2 power 81 is divided by 17. 2 power 81 is divided by 17 சொல்லியிருக்காங்க. அப்போ to find the remainder when 2 power 81 is divided by 17 then will be considered 2 power 4 equivalents to என்ன எடுத்துக்கலாம் 16. அப்போ 16 congruence minus 1 mod 17. அப்போ 16 congruence minus 1
mod 17. அதே போல் நெக்ஸ்ட் 2 power 80 எடுக்கிறேன். அப்போ 2 power 80 ரேஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 2 power 4 into whole power 20. அப்போ 2 power 4க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க? -1. அப்போ -1 whole power 20 is equals to negative in terms of powerல எனக்கு even நம்பர் வந்துச்சுன்னா we will get the positive. அப்போ therefore that we get the answer 1. அப்போ 2 power 81 in terms of split the part 2 power 80 into 2 power 1, that is we get the answer 1 into 2. Therefore they find the value of the remainder equals to 2. Okay, this clear about Purida. And last one question for in this exercise, near 10th question, the duration of your flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. In approximately 11 hours, the airplane begins its journey on Sunday at 23:30 hours. Okay, அங்க கொடுத்திருக்காங்க, if the time at Chennai is 4.5 hours ahead to that of London time, then find the time at London. When will the flight lands at London airport? அப்போ லண்டன் ஏர்போர்ட்டில் எப்போ ரேவ் ஆகுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ given the conditions இல்லையா, after the terms will be considered that non terms are t plus n congruence f mod 24. ஹவர்ஸ்னாலே எனக்கு 24 சொல்லியாச்சு, mod 24. t na present time and n means number of hours and f means future times. Then we will be applying the condition. அப்போ therefore 23.30 plus 11, that is will be considered 34.30 equivalents to congruence f mod 24. Then will be f will be minus 34 minus 30, f is divisible by 24. அப்போ f divisible ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, then will be take about the term 10 hours 30 minutes, there will be subtraction the term, that will be considered the am ல. But the time difference between the London and Chennai is 4.30. அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. In terms of 4.30, 4 hours 30 minutes ன்றது given கொடுத்துருந்தா, flight reaches the London airport at 10.30. 10 hours 30 minutes in terms of minus about 4 hours 30 minutes subtraction பண்ண, that is will be considered about the 6 am. அப்போ 6 am ன்றது the next day. அப்போ next day நம்ம what about will be considered in a Monday. Okay, in terms of will be find out the solution of the term. ஏன்னா சண்டேஸில் அவங்க கிளம்பி இருக்காங்க, மண்டே will be arrived out, land out the term. Okay, this clear about புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸை பற்றி, அதாவது நம்மளோட டாப்பிக்கோட நேமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். நம்பர்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சோ எல்லா ப்ராப்ளம்ஸையும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இனி ப்ராப்ளம் செக்ஷன் இனி எக்ஸாமினேஷனில் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ see the next one topic about in a sequence. சீக்வன்ஸ் ஏன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், சீக்வன்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது இனி பேசிக்கான ஆர்டர். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் வெண்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டரில் சீக்வன்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஓகேவா? கீழே ஃப்ளாட்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் உங்களுக்கு ஆப்பிள்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ஆர்டரில் அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது தான் அதனுடைய ஷேப் ஆஃப் த டேர்ம்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஓகேவா? அதுதான் இந்த ஆர்டரில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இன் ஏ சீக்வன்ஸ் அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பேசிக்கான டெஃபினேஷன்லேயே சொல்லலாம். அதே போல் நீங்கள் இது மட்டும்தான் ஆர்டர் கிடையாது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்லேயும் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். அதுவும் எனக்கு சீக்வன்ஸில் வருது. அதுக்கு அடுத்த ஆர்டரில் இந்த பிக்சர்ஸில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுவும் எனக்கு சீக்வன்ஸில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? இனி ஆர்டரில் எப்படிலாம் நம்ம சீக்வன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கு நம்ம பேசிக்கான டெஃபினேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, a real valued sequence is a function. A real valued sequence is a function defined on the set of all natural numbers and taking the real values. Okay, and taking the real values. அப்போ real values are functions எப்படி sequence in terms எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் functions define பண்ணி அந்த set of all the natural number in terms of to bring the values from. ஓகே, அப்போ எனக்கு ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு ஒரு பொசிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் சொல்லும்போது ஈச் எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா, டேர்ம் வைஸாக தான் நான் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், அந்த மாதிரி ஆர்டரில் தான் எடுத்துப்போம். இன் ஏ டேர்ம் வைஸ் வில் பி கால்ட் அபவுட் தென் டேர்ம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் த சீக்வன்ஸ் இஸ் கால்ட் த டேர்ம். அப்போ டேர்ம்னு வந்துச்சுனாலே இட் இஸ் கால்ட் அபவுட் த சீக்வன்ஸ். த எலமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, அதே எலமெண்ட் இந்த செகண்ட் பொசிஷன் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா த செகண்ட்
term சொல்லிக்கலாம். இதே போல சீக்வன்ஸில் and so on the continuous. சீக்வன்ஸுக்கும் in a சீரியஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா in a sequence will be considered 1, 2, 3, அந்த ஆர்டரில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, புரியுதா? Are you understood? அப்போ in terms of comma sequence ஆர்டரில் எடுத்தனாக்கா then will be find out the terms will be sequence சொல்லுவாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு can be written is a ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், A1, A2, A3 up to AN and so on. இது மாதிரி ஆர்டரில் போச்சுன்னா it is called about sequenceன்னு சொல்கிறது. ஓகேவா, இப்போ given ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1, 3, 5, 7 is a sequence which general term an is equal to 2n minus 1. எப்படி general term will be find out the term? இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பாருங்கள், 1, 3, 5, 7. இதை நீங்கள் பார்த்தோன்னே நம்பர்ஸை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன நம்பர் இது? ஆட் நம்பர். ஓகே, வெரி குட். அப்போ ஆட் நம்பர் போது பார்த்தீங்கன்னாக்கா will be in terms of an is equals to 2n minus 1. அப்போ ஈவன் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை சப்ராக்ஷன் பண்ணால் will get the term odd number. ஓகே, அப்போ then you put the n ஓட வேல்யூஸ் நான் எதுலேருந்து எடுத்துக்கலாம்? in a set of all the natural number. அப்போ நான் 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் that will be find out the first one term, and 2 சப்ஸ்டியூட் பண்ணால் in a second term 3, and 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது then get the answer 5. அப்போ third term, and next one fourth term. இந்த மாதிரி ஆர்டரில் எனக்கு கண்டினியூஸாக நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேவா, இது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இல்லுஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ராக்ஷனில் கொடுத்தாக்கா அதுக்கு எப்படி நம்ம ஜென்ரல் டேர்ம் ரைட் பண்ணுறது? அங்கே கொடுத்துக்கிற நம்பர்ஸோடைய ஆர்டரை செக் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள், 1 நியூமரேட்டர் ஃபுல்லாகவே எனக்கு காமனாக 1 தான் வருது. ஆனால் டினாமினேட்டர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4, 5 வருது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 வருதா? நோ, ஆனால் 2லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ வாட் அபவுட் வில் பி சப்ஸ்டியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ therefore that it will be considered about numerator 1 divided by n plus 1. என்னுக்கு நான் நேச்சுரல் நம்பர்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 2 கிடைக்கும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கிடைக்கும். அந்த ஆர்டரில் எனக்கு கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகேவா, இந்த ஆர்டரை தான் தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இட் இஸ் கால்ட் அபவுட் த என்ன சொல்லலாம், the number of elements in a sequence is a finite, then it is called about finite sequence. ஓகே, அப்போ ஃபைனைட் சீக்வன்ஸுக்கும் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் ஆல்ரெடி நோட். ஓகேவா, ஃபைனைட்டும் தெரியும், இன்ஃபைனைட்டும் தெரியும். இன்ஃபைனைட்னா என்னது? இட் இஸ் ஏ அன்கவுண்டபிள். அதாவது நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் ஏ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் போயிட்டே இருந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஃபைனைட் ஆர்டரில் போச்சுனாக்கா, அதாவது எண்ட் ஆஃப் த செக்ஷன் உனக்கு தெரியும்னாக்கா இட் இஸ் ஏ ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? இனி சீக்வன்ஸுக்கு ஒன்றுனா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி மேப்பிங் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஏ சீக்வன்ஸ் கேன் பி கன்சிடர் ஆஸ் எ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இன் பர்டிகுலர் ஏ சீக்வன்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ சீக்வன்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to r. நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் வில் பி கன்சிடர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ரியல் நம்பர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4 அப் டு அண்ட் so on. அப்போ ரியல் நம்பர் வில் பி whatever will be considered. A1, A2 will be associated with the consider about the in terms of k equal to running from 1 to 3 up to and so on the order. ஓகேவா, in this orderல then will be find out the result. ஓகே, புரியுதா? இதில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் செக்கில் கொடுத்துருக்காங்க. ஏவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் மிஸ்ஸிங் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது கேட்குறது. ஓகேவா, யூ வில் பி கம்ப்ளீட் அபவுட் இன் ஏ ப்ராக்ரஸ் செக். ஓகே, அப்போ ப்ராக்ரஸ் செக்கை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. யூ வில் சி த எக்ஸாம்பிள் சம்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.19. Find the next 3 terms of the sequence. Find the next 3 terms of the sequence கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னாக்கா என்னது? ஆல்ரெடி இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த டேர்ம், அதுக்கு 3 டேர்ம்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே கொடுத்துக்கிற ஆர்டரை முதல்ல நான் செக் பண்ண போகிறேன். என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க? 1/2, 1/6, 1/10, 1/14 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 2க்கு அடுத்து என்ன இன்க்ரீஸிங்காக இருக்குது பாருங்கள், 6ன்னு வந்துருக்கு. வாட் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4? அதே போல் இங்கே பாருங்கள் 6க்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. வாட் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4? அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஆல் த டேர்ம்ஸுக்கு எனக்கு என்ன டிஃபர் ஆகுதுனாக்கா ப்ரீவியஸ் நம்பர் கூட டினாமினேட் டேர்மில் +4 ஆட் ஆகிட்டே வருது. அப்போ therefore then will be considered in terms of the in the above sequences of the numerator are the same and the denominator is increased by 4 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ increased by 4னாக்கா the next 3 terms are
இப்போ இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்தனால A5 எடுத்திருக்கேன். அப்போ 1 by இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதோட 4 இன்க்ரீசிங் ஆகுது 14 plus 4. அப்போ therefore that is will be considered 1 by 18. அண்ட் A6 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அது கூட இன்க்ரீசிங் ஆகணும் 1 by 18 plus 4 equal to 1 by 22. அண்ட் A7 பார்த்தீங்கன்னாக்கா 1 by 22 plus 4 we get the answer 1 by 26. Therefore we find out the next 3 terms of the sequence. Okay va, it is clear about. And next one நீங்க ஒரு note condition ஒன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. என்ன note condition? Though all the sequence of functions, not all the functions are sequences. Okay, all the sequence of functions சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் இந்த இடத்துல டெஃபினேஷன்ஸை கொண்டு வரும். ஓகேவா, எல்லா சீக்வன்ஸுமே எனக்கு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எனக்கு சீக்வன்ஸாக இருக்குமா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா, அந்த ஆர்டரில் தான் இது கிவன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark டைப் கொஸ்டின். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இனி செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பாருங்கள். 5 2 -1 -4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 2 -1 -4னும் போது எப்படி சார் இந்த நம்பரில் நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஏன் சார் டிஃப்ரென்ஸே தான் கண்டுபிடிக்கணுமா? அடிஷன் இருக்காதா, மல்டிப்ளிகேஷன் இருக்காதா, எப்படி வேணால் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னும் பேசிக்கான ஆர்டரில் கொடுக்கறதுனால நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன திங்கிங் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இனி அடிஷனில் கொடுத்துருக்காங்களா, எப்படி டிஃபராக இருக்குது, அடுத்தடுத்த நம்பருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, இல்லை மல்டிபிள் டேர்மில் வருதா, அதை எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது தான் வில் பி கால்குலேட் த அடுத்தடுத்த டேர்ம்ஸை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இங்கே எதுதான் கொடுத்துருக்காங்க? 5 2 -1 -4 கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் அபவுட் த டிஃப்ரென்ஸ்? 5க்கும் 2 இங்கே 2 வந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் வருது? -3. இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணால் 2 வரும். அடுத்தது இங்கேருந்து நான் 3 -3 சப்ராக்ஷன் பண்ணால் -1 கிடைக்கும். அதே போல் இங்கேருந்து இதில் சப்ராக்ஷன் பண்ணும்போது நான் ஒரு சேம் சைடில் இருந்தால் வில் பி ஆட் -4 வரும். அப்போ இன் இஸ் ஆர்டரில் கண்டினியூஸ். அப்போ ஹியர் த ஈச் டேர்ம் இஸ் டிக்ரீஸ்டு பை 3. அப்போ ஸோ தட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இஸ், அப்போ இது கூட என்ன பண்ணோம்? டிக்ரீஸிங் ஆகிட்டே போகுது 3. அப்போ வாட் அபவுட் நெக்ஸ்ட் 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிங் த டேர்ம்? -7 -10 -13. திஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. டெசிமலில் கொடுத்தாலும் யூ வில் பி டோன்ட் worry about, you will be calculate the easiest method. அப்போ என்ன easiest method of the terms that you will be find out the term 1 0.1 0.01 in the order, then will be take about the term in terms of root of the values will be considered root of 10 and root of 10 also will be common of the values. Okay va, and the order then will be increasing the term. What about they will be divided by 10. அப்போ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா here each term is divided by 10ல எடுக்கும்போது then will be hence the next 3 terms are given. அப்போ 0.01 divided by 10 that will be 0.001. And next 0.001 divided by 10 will be considered 0.0001. And also next term 0.0001 divided by 10 equals to 0.00001 என்றது உங்களுக்கு next 3 terms of the values find it out. ஓகேவா, புரியுதா? And also next one example பார்த்தீங்கன்னா in a general termல ரைட் பண்ணுறது. general termல எப்படி ரைட் பண்ணலாம்? In example 2.20, find the general term of the following sequences in terms of 3, 6, 9 and so on கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் டேபிளில் வந்திருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன மல்டிபிள் ஆஃப் டேபிளில் வந்திருக்கு? 3யோட மல்டிபிள் டேபிளில் வந்திருக்கு. அப்போ டேரெக்டாக எழுதிடலாம். என்ன டேரெக்டாக எழுதிடலாம்? the multiple of 3 tablesல வந்ததுனால the general term of an an is equal to 3n. எனக்கு நான் வேல்யூ கொடுக்க அந்த சீக்வன்ஸ் கிடச்சிரும். ஓகே, இந்த செக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் 1/2 2/3 3/4 நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். அந்த ஆர்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் போய் இன்க்ரீஸிங் ஆகுது அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ்லேயும் இன்க்ரீஸிங்கில் இருக்குது. அப்போ எப்படி சார் சூஸ் பண்ணுறது? A1 is equal to 1/2, A2 is equal to 2/3 and A3 equal to 3/4. அப்போ nth term will be considered numerator the set of all natural number எடுத்துக்கலாம் and denominator terms also அந்த டேர்ம்ஸில் எடுத்துக்கும் போது in terms of denominator terms எப்படி இருக்குன்ற will be considered. numerator பார்த்தீங்கன்னா 1 2 3 and so on increasing orderனா the set of all natural numberனா ஒரு எனக்கு 1 2 3 up to and so on போயிட்டே இருக்கும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 2 3 4னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், n+1 எடுத்துக்கலாமா? நேச்சுரல் நம்பர் 1 ஒன்று ஆட் பண்ணிங்க 2 3 4 5 and so on போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆர்டரில் இருக்கும்போது will be find out the general term of the terms an is equal to n divided by n+1. Thus n belongs to the set of all natural number. Okay,
and next one third part பாருங்க in terms of 5 minus 25 125 அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் இதை கால்குலேட் பண்ணுறது? இப்போ in terms of பாசிட்டிவ்லேயும் இருக்குது நெகட்டிவ்லேயும் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஃபர் ரொம்ப ஏகப்பட்டது இருக்குங்களே. இங்கே 5 இருக்குது, இங்கே 25 இருக்குது, 125 இருக்குது. எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? அப்போ the term of the sequence have positive and negative signs alternatively. அப்போ positive sign negative signs alternately வருதுனாக்கா will be using the terms minus 1 whole power n plus 1. Okay, அப்போ negative in terms of numbers are odd and even number will be substitute, then will be find out the negative positive உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே 5 power n, என்னுக்கு நான் 1 கொடுக்குறேன் 5, என்னுக்கு 2 கொடுக்கும்போது 25 அண்ட் என்னுக்கு 3 கொடுக்கும்போது 125 அந்த ஆர்டரில் எனக்கு கண்டினியூஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு நான் இதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.3யும் ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கிற சம்ஸை யூ வில் பி கம்ப்ளீட் இன் யுவர் ஹோம் ஒர்க் சம்ஸ். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Thank you to all. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the portion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.